நீங்க இதுக்கப்புறம் வேலைக்கு போக தேவையில்ல, கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே உனக்கு வீடு தேடியே வந்துடும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் ரேட் உட்டர்பி அப்படின்னு சொல்லிட்டு 1950s ஜான் பி அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. ஒரு 5000 எலி வந்து வளர்க்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு 60 எலியை போட்டு அதுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாம் வந்து கொடுத்து அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு 60 எலி போடுறாரு. சாப்பாடுலாம் கொடுத்து நல்லா டெம்பரேச்சர்லாம் வச்சு அந்த எலிக்கு வந்து நல்லா நல்லா அந்த சொகுசு கம்ஃபர்ட் சொல்லி வச்சிருக்காரு அந்த எலியை. ஸோ வந்து அந்த எலி என்ன பண்ணுது, இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் தேவையான இடத்துல சாப்பாடு கிடைக்குது, தேவையான சாப்பிட எக்கச்சக்கமா இருக்கும், தேவையான சாப்பிட்டுட்டு அந்த ரீப்ரொடக்ஷன் பண்ணிட்டு 52 நாளைக்கு ஒருக்க அந்த 60 எலி அப்படின்றது 120 எலியை மாறுமா, 120ன்றது 240 வருமா. அதே மாதிரி ஒரு வருஷத்துல ஒரு 5000 எலி வந்து வந்துருச்சான். அந்த ஃபர்ஸ்ட் சோசியலைசிங்னா வந்து அந்த ஆரம்பத்துல வந்து அந்த எலிக்கு மத்தியில பேசிக்கிறது, எலிக்கு மத்தியில சண்டை போடுறது, ரீப்ரொடக்ஷன் பண்றதுன்னு ஆரம்பத்துல இருந்த சோசியலைசிங் போக போக ஒரு வருஷம் ஆன உடனே அந்த சோசியலைசிங்ன்றது மாறி அந்த சொசைட்டியை டிவைட் ஆக ஆரம்பிச்சா. ஸ்ட்ராங் மேல், வீக் மேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டியும், இந்த ஃபீமேல்ஸ்ல என்ன பண்ணும்னா அதுக்கு பிறக்கிற குட்டிங்களே அதுவே அடிச்சு கொள்ளுமா, நான் ஏன் உன்னை இது பண்ணிக்கணும், நான் ஏன் வந்து உன்னை என்ன அழகுபடுத்திட்டு இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து நான் இயங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து அந்த அதுக்கு பிறக்கிற குழந்தைகளை அடிச்சுக்கிறது, அது இந்த குரூமிங் பண்ணிக்கிறது, இந்த எலிக்களுக்கும் வந்து இந்த ஒரு மேட் பண்றதுக்கு மேல்ஸ் வந்து கால் பண்றதுக்கு ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்றது கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த சொசைட்டில சோசியலைசிங் அப்படின்றது கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னும் நாட்கள் போக போக 3 வருஷம் கிட்ட வரும் வந்து எந்த எலியுமே எந்த எலிகிட்ட எந்த எலியுமே எந்த எலிகிட்ட பேசவே பேசாதான். வெளியே வந்ததுன்னா சாப்பிட்டுட்டு போயிட்டு அது ஒரு இடத்துல உட்காந்துக்கமா. ஸோ வந்து அதுக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கிறப்ப அதுக்கு ஒரு கியாஸே இல்லை. ஸோ வந்து சோசியலைசிங் பண்றது, ரீப்ரொடக்ஷன் பண்றது எல்லாமே ஸ்டாப் ஆகுது. அதே மாதிரி தான் நம்ம ஹியூமன் சொசைட்டிஸ்க்கும் ஒரு கியாஸ்ன்றது ஒன்று இருக்கணும். இந்த பழைய தமிழ் படத்துல ஒரு பாட்டு ஒன்று கேட்டிருக்கேன். நினைத்ததெல்லாம் கடத்தி விட்டால் தெய்வம் ஏதுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. நம்ம கேட்கறதெல்லாம் கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம வந்து கடவுளையே மறந்துடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக். அதே மாதிரிதான் அந்த நம்ம ஹியூமன் சொசைட்டி அப்படின்றது நம்ம வாழணும்னா அதுக்கு ஒரு கியாஸ் இருக்கணும். அந்த கியாஸே ஹியூமன் சொசைட்டிக்கு இல்லைன்னா இந்த ஹியூமன் சொசைட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது. அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்டோட கோர் ரீசன். ஸோ வந்து உங்களோட ஒப்பீனியனை இல்லை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.